365 நாட்கள் பைபிள் சவாலின் 74வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் நீதிபதிகள் 10 முதல் 12 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு மக்கள் தேவனிடமிருந்து விலகும்போது சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் என்றும் மனந்திரும்பி அவரிடம் திரும்புகிறவர்களின் குரலை கர்த்தர் எப்போதும் கேட்கிறார் என்றும் நினைவூட்டுகிறது. இன்றைய வாசிப்பு தேவனை உண்மையாக நாடவும் விசுவாசமாக நிலைத்திருக்கவும் வாழ்க்கையின் ஒவ்வொரு காலத்திலும் அவரது இரக்கத்தை சார்ந்து வாழவும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும். ஆண்டவரே, எங்கள் இதயங்களை உம்மிடத்திற்கு திருப்பி உமது வழிநடத்துதலை நம்ப கற்றுத்தரவும். தாழ்மையுடனும் ஜெப மனதுடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 74 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from Judges chapter 10 to 12. These passages remind us that when people turn away from God they face hardship. Yet the Lord is always ready to hear the cry of those who return to Him in repentance. May today's reading encourage us to seek God sincerely, remain faithful, and depend on His mercy in every season of life. Lord, turn our hearts back to You and teach us to trust Your guidance. Let us begin with humility and prayer. நியாயாதிபதிகள் அதிகாரம் 10. Judges chapter 10. வசனம் 1. அபிமெலேக்குக்கு பின்பு தோதோவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை இரட்சிக்க எழும்பினான். அவன் எப்ராயிம் மலைத்தேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான். Verse 1. And after Abimelech there arose to defend Israel Tola the son of Pua, the son of Dodo, a man of Issachar, and he dwelt in Shamir in Mount Ephraim. வசனம் 2. அவன் இஸ்ரவேலை 23 வருஷம் நியாயம் விசாரித்து பின்பு மரித்து சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். Verse 2. And he judged Israel 23 years, and died, and was buried in Shamir. வசனம் 3. அவனுக்கு பின்பு கீலேயாத்தியனான யாவீர் எழும்பி இஸ்ரவேலை 22 வருஷம் நியாயம் விசாரித்தான். Verse 3. And after him arose Jair, a Gileadite, and judged Israel 22 years. வசனம் 4. 30 கழுதை குட்டிகளின் மேல் ஏறும் 30 குமாரர் அவனுக்கு இருந்தார்கள். அவர்களுக்கு 30 ஊர்களும் இருந்தது. கீலேயா தேசத்தில் இருக்கிற அவைகளுக்கு இந்நாள் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் என்கிற பேர் இருக்கிறது. Verse 4. And he had 30 sons that rode on 30 ass colts. And they had 30 cities, which are called Havoth-Jair unto this day, which are in the land of Gilead. வசனம் 5. யாவீர் மரித்து காமோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். Verse 5. And Jair died, and was buried in Kaman. வசனம் 6. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டுப்போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். Verse 6. And the children of Israel did evil again in the sight of the Lord, and served Baalim, and Ishtroth, and the gods of Syria, and the gods of Zidon, and the gods of Moab, and the gods of the children of Ammon, and the gods of the Philistines, and forsook the Lord, and served not him. வசனம் 7. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபமுண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். Verse 7. And the anger of the Lord was hot against Israel, and he sold them into the hands of the Philistines, and into the hands of the children of Ammon. வசனம் 8. அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கீலேயாத்திலுள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். Verse 8.
And that year they vexed and oppressed the children of Israel 18 years. All the children of Israel that were on the other side Jordan in the land of the Amorites, which is in Gilead. வசனம் 9. அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமீன் மேலும் எப்ராயிம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். Verse 9. Moreover, the children of Ammon passed over Jordan to fight also against Judah, and against Benjamin, and against the house of Ephraim, so that Israel was so distressed. வசனம் 10. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவஞ்செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். Verse 10. And the children of Israel cried unto the Lord, saying, We have sinned against thee, both because we have forsaken our God, and also served Baalim. வசனம் 11. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும். Verse 11. And the Lord said unto the children of Israel, Did not I deliver you from the Egyptians, and from the Amorites, from the children of Ammon, and from the Philistines? வசனம் 12. சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்டபோது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்கவில்லையா? Verse 12. The Zidonians also, and the Amalekites, and the Moonites, did oppress you, and ye cried to me, and I delivered you out of their hand. வசனம் 13. அப்படியிருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், ஆகையால் இனி உங்களை இரட்சியேன். Verse 13. Yet ye have forsaken me, and served other gods, wherefore I will deliver you no more. வசனம் 14. நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள், அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை இரட்சிக்கட்டும் என்றார். Verse 14. Go and cry unto the gods which ye have chosen, let them deliver you in the time of your tribulation. வசனம் 15. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவஞ்செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை இரட்சித்தருளும் என்று சொல்லி. Verse 15. And the children of Israel said unto the Lord, We have sinned, do thou unto us whatsoever seemeth good unto thee, deliver us only, we pray thee, this day. வசனம் 16. அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். Verse 16. And they put away the strange gods from among them, and served the Lord, and his soul was grieved for the misery of Israel. வசனம் 17. அம்மோன் புத்திரர் கூட்டங்குடி கீலேயாத்திலே பாளையமிறங்கினார்கள், இஸ்ரவேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையமிறங்கினார்கள். Verse 17. Then the children of Ammon were gathered together, and encamped in Gilead, and the children of Israel assembled themselves together, and encamped in Mizpeh. வசனம் 18. அப்பொழுது கீலேயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரையொருவர் நோக்கி, அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார்? அவனே கீலேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாயிருப்பான் என்றார்கள். Verse 18. And the people, and princes of Gilead said one to another, What man is he that will begin to fight against the children of Ammon? He shall be head over all the inhabitants of Gilead. நியாயாதிபதிகள் அதிகாரம் 11. Judges chapter 11. வசனம் 1. கீலேயாத்தியனான யெப்தா பலத்து பராக்கிரமசாலியாயிருந்தான், அவன் பரஸ்திரியின் குமாரன், கிலெயாத் அவனை பெற்றான்.
Verse 1. Now Jether the Gileadite was a mighty man of valor, and he was the son of an harlot, and Gilead begat Jether. வசனம் 2. கிலெயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். Verse 2. And Gilead's wife bare him sons, and his wife's sons grew up, and they thrust out Jether, and said unto him, Thou shalt not inherit in our father's house, for thou art the son of a strange woman. வசனம் 3. அப்பொழுது யெப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் யெப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோடே கூட யுத்தத்திற்கு போவார்கள். Verse 3. Then Jether fled from his brethren, and dwelt in the land of Tob. And there were gathered vain men to Jether, and went out with him. வசனம் 4. சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். Verse 4. And it came to pass in process of time, that the children of Ammon made war against Israel. வசனம் 5. அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய். Verse 5. And it was so, that when the children of Ammon made war against Israel, the elders of Gilead went to fetch Jether out of the land of Tob. வசனம் 6. யெப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியாயிருக்க வேண்டும் என்றார்கள். Verse 6. And they said unto Jether, Come, and be our captain, that we may fight with the children of Ammon. வசனம் 7. அதற்கு யெப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். Verse 7. And Jether said unto the elders of Gilead, Did not ye hate me, and expel me out of my father's house? And why are ye come unto me now when ye are in distress? வசனம் 8. அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாயிருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். Verse 8. And the elders of Gilead said unto Jether, Therefore we turn again to thee now, that thou mayest go with us, and fight against the children of Ammon, and be our head over all the inhabitants of Gilead. வசனம் 9. அதற்கு யெப்தா, அம்மோன் புத்திரரோடே யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்புக் கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான். Verse 9. And Jether said unto the elders of Gilead, If ye bring me home again to fight against the children of Ammon, and the Lord deliver them before me, shall I be your head? வசனம் 10. கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்றார்கள். Verse 10. And the elders of Gilead said unto Jether, The Lord be witness between us, if we do not so according to thy words. வசனம் 11. அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். Verse 11. Then Jether went with the elders of Gilead, and the people made him head and captain over them. And Jether uttered all his words before the Lord in Mizpeh. வசனம் 12.
பின்பு யெப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்கச் சொன்னான். Verse 12. And Jephthah sent messengers unto the king of the children of Ammon, saying, What hast thou to do with me, that thou art come against me to fight in my land? வசனம் 13. அம்மோன் புத்திரரின் ராஜா யெப்தாவின் ஸ்தானாபதிகளை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிறபோது அர்னோன் துவக்கி யாப்போக் மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டிக்கொண்டார்களே, இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாய் திரும்ப கொடுத்துவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். Verse 13. And the king of the children of Ammon answered unto the messengers of Jephthah, Because Israel took away my land, when they came up out of Egypt, from Arnon even unto Jabbok, and unto Jordan, now therefore restore those lands again peaceably. வசனம் 14. யெப்தா மறுபடியும் அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி அவனுக்கு சொல்லச் சொன்னதாவது. Verse 14. And Jephthah sent messengers again unto the king of the children of Ammon. வசனம் 15. யெப்தா சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் மோவாபியரின் தேசத்தையாகிலும் அம்மோன் புத்திரரின் தேசத்தையாகிலும் கட்டிக்கொண்டதில்லையே. Verse 15. And said unto him, Thus saith Jephthah, Israel took not away the land of Moab, nor the land of the children of Ammon. வசனம் 16. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிறபோது வனாந்தரத்தில் சிவந்த சமுத்திரம் மட்டும் நடந்து பின்பு காதேசுக்கு வந்து. Verse 16. But when Israel came up from Egypt, and walked through the wilderness unto the Red Sea, and came to Kadesh. வசனம் 17. இஸ்ரவேலர் ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்து வழியாய் கடந்து போகட்டும் என்று சொல்லச் சொன்னார்கள். அதற்கு ஏதோமின் ராஜா செவி கொடுக்கவில்லை. அப்படியே மோவாபின் ராஜாவினிடத்திற்கும் அனுப்பினார்கள். அவனும் சம்மதிக்கவில்லை. ஆதலால் இஸ்ரவேலர் காதேசிலே தரித்திருந்து. Verse 17. Then Israel sent messengers unto the king of Edom, saying, Let me, I pray thee, pass through thy land. But the king of Edom would not hearken thereto. And in like manner they sent unto the king of Moab, but he would not consent. And Israel abode in Kadesh. வசனம் 18. பின்பு வனாந்தர வழியாய் நடந்து ஏதோம் தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் சுற்றிப் போய் மோவாபின் தேசத்திற்கு கிழக்கே வந்து மோவாபின் எல்லைக்குள் பிரவேசியாமல் மோவாபின் எல்லையான அர்னோன் நதிக்கு அப்பாலே பாளையமிறங்கினார்கள். Verse 18. Then they went along through the wilderness, and compassed the land of Edom, and the land of Moab, and came by the east side of the land of Moab, and pitched on the other side of Arnon, but came not within the border of Moab, for Arnon was the border of Moab. வசனம் 19. அப்பொழுது இஸ்ரவேலர் எஸ்போனில் ஆளுகிற சீகோன் என்னும் எமோரியரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்து வழியாய் எங்கள் ஸ்தானத்திற்கு கடந்து போக இடங்கொடு என்று சொல்லச் சொன்னார்கள். Verse 19. And Israel sent messengers unto Sihon king of the Amorites, the king of Heshbon. And Israel said unto him, Let us pass, we pray thee, through thy land into my place. வசனம் 20. சீகோன் இஸ்ரவேலரை நம்பாததினால் தன் எல்லையை கடந்து போகிறதற்கு இடங்கொடாமல் தன் ஜனங்களை எல்லாம் கூட்டி யாகாசிலே பாளையமிறங்கி இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினான். Verse 20. But Sihon trusted not Israel to pass through his coast. But Sihon gathered all his people together, and pitched in Jahaz, and fought against Israel. வசனம் 21. அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனையும் அவனுடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலரின் கையில்
ஒப்புக் கொடுத்தார். அவர்களை முறிய அடித்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர் அந்த தேசத்திலே குடியிருந்த எமோரியரின் சீமையை எல்லாம் பிடித்து அர்னோன் துவக்கி. Verse 21. And the Lord God of Israel delivered Sihon and all his people into the hand of Israel. And they smote them. So Israel possessed all the land of the Amorites, the inhabitants of that country. வசனம் 22. யாபோக் மட்டும் வனாந்தரம் துவக்கி யோர்தான் மட்டும் இருக்கிற எமோரியரின் எல்லையை எல்லாம் சுதந்திரமாய்க் கட்டிக்கொண்டார்கள். Verse 22. And they possessed all the coasts of the Amorites, from Arnon even unto Jabbok, and from the wilderness even unto Jordan. வசனம் 23. இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாகத் துரத்தியிருக்க நீர் அந்த தேசத்தை கட்டிக்கொள்ளத்தகுமா? Verse 23. So now the Lord God of Israel hath dispossessed the Amorites from before his people Israel. And shouldest thou possess it? வசனம் 24. உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் கட்டிக்கொள்ள மாட்டீரோ? அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்களும் கட்டிக்கொள்ளுகிறோம். Verse 24. Wilt not thou possess that which Chemosh thy God giveth thee to possess? So whomsoever the Lord our God shall drive out from before us, them will we possess. வசனம் 25. மேலும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜாவை பார்க்கிலும் உமக்கு அதிக நியாயம் உண்டோ? அவன் இஸ்ரவேலோடே எப்போதாகிலும் வழக்காடினானா? எப்போதாகிலும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினானா? Verse 25. And now, art thou anything better than Balak the son of Zippor, king of Moab? Did he ever strive against Israel? Or did he ever fight against them? வசனம் 26. இஸ்ரவேலர் எஸ்போனிலும் அதின் கிராமங்களிலும் ஆரோவேரிலும் அதின் கிராமங்களிலும் அர்னோன் நதியருகான எல்லா ஊர்களிலும் 300 வருஷம் குடியிருக்கையில் இவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளாதே போனதென்ன? Verse 26. While Israel dwelt in Heshbon and her towns, and in Aroer and her towns, and in all the cities that be along by the coasts of Arnon, 300 years, why therefore did ye not recover them within that time? வசனம் 27. நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை. நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடுநின்று நியாயம் தீர்க்கக்கடவர் என்று சொல்லி அனுப்பினான். Verse 27. Wherefore I have not sinned against thee, but thou doest me wrong to war against me. The Lord the judge be judge this day between the children of Israel and the children of Ammon. வசனம் 28. ஆனாலும் அம்மோன் புத்திரரின் ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவிகொடாதே போனான். Verse 28. Howbeit the king of the children of Ammon hearkened not unto the words of Jether which he sent him. வசனம் 29. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். Verse 29. Then the Spirit of the Lord came upon Jether, and he passed over Gilead, and Manasseh, and passed over Mizpeh of Gilead, and from Mizpeh of Gilead he passed over unto the children of Ammon. வசனம் 30. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக்கொடுக்கவே ஒப்புக்கொடுத்தாள். Verse 30. And Jether vowed a vow unto the Lord, and said, If thou shalt without fail deliver the children of Ammon into mine hands. வசனம் 31.
நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடே திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்கதகன பலியாகச் செலுத்துவேன் என்றான். Verse 31. Then it shall be, that whatsoever cometh forth of the doors of my house to meet me, when I return in peace from the children of Ammon, shall surely be the Lord's, and I will offer it up for a burnt offering. வசனம் 32. எப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். Verse 32. So Jephthah passed over unto the children of Ammon to fight against them, and the Lord delivered them into his hands. வசனம் 33. அவன் அவர்களை ஆரோவேர் துவக்கி மின்னித்திற்கு போகுமட்டும் திராட்சத் தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறிய அடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். Verse 33. And he smote them from Aroer, even till thou come to Minnith, even 20 cities, and unto the plain of the vineyards, with a very great slaughter. Thus the children of Ammon were subdued before the children of Israel. வசனம் 34. எப்தா மிஸ்பாவிலிருக்கிற தன் வீட்டுக்கு வருகிறபோது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனஞ்செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளையல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை. Verse 34. And Jephthah came to Mizpeh unto his house, and, behold, his daughter came out to meet him with timbrels and with dancers. And she was his only child. Beside her he had neither son nor daughter. வசனம் 35. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். Verse 35. And it came to pass, when he saw her, that he rent his clothes, and said, Alas, my daughter, thou hast brought me very low, and thou art one of them that trouble me. For I have opened my mouth unto the Lord, and I cannot go back. வசனம் 36. அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீரல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியைச் சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். Verse 36. And she said unto him, My father, if thou hast opened thy mouth unto the Lord, do to me according to that which hath proceeded out of thy mouth. Forasmuch as the Lord hath taken vengeance for thee of thine enemies, even of the children of Ammon. வசனம் 37. பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய்த்திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமையை நிமித்தம் துக்கங்கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். Verse 37. And she said unto her father, Let this thing be done for me. Let me alone 2 months, that I may go up and down upon the mountains, and bewail my virginity, I and my fellows. வசனம் 38. அதற்கு அவன், ஓய்வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கன்னிமையை நிமித்தம் மலைகளின் மேல் துக்கங்கொண்டாடி. Verse 38. And he said, Go. And he sent her away for 2 months, and she went with her companions, and bewailed her virginity upon the mountains. வசனம் 39. 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான்.
அவள் புருஷனை அறியாதிருந்தாள். Verse 39. And it came to pass at the end of 2 months, that she returned unto her father, who did with her, according to his vow which he had vowed. And she knew no man. And it was a custom in Israel. வசனம் 40. இதினிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கீலேயாத்தியனான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. Verse 40. That the daughters of Israel went yearly to lament the daughter of Jether the Gileadite 4 days in a year. நியாயாதிபதிகள் அதிகாரம் 12. Judges chapter 12. வசனம் 1. எப்ராயிம் மனுஷர் ஏகாமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் எப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோடே கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியால் சுட்டு போடுவோம் என்றார்கள். Verse 1. And the men of Ephraim gathered themselves together, and went northward, and said unto Jether, Wherefore passedst thou over to fight against the children of Ammon? And didst not call us to go with thee? We will burn thine house upon thee with fire. வசனம் 2. அதற்கு எப்தா, எனக்கும் என் ஜனத்திற்கும் அம்மோன் புத்திரரோடே பெரிய வழக்கு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்கவில்லை. Verse 2. And Jether said unto them, I and my people were at great strife with the children of Ammon. And when I called you, ye delivered me not out of their hands. வசனம் 3. நீங்கள் என்னை இரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்துக்கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்படி இருக்க நீங்கள் என்மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்திற்கு வரவேண்டியது என்ன என்று சொன்னான். Verse 3. And when I saw that ye delivered me not, I put my life in my hands, and passed over against the children of Ammon, and the Lord delivered them into my hand. Wherefore then are ye come up unto me this day, to fight against me? வசனம் 4. பின்பு எப்தா கீலேயாத் மனுஷரையெல்லாம் கூட்டி எப்ராயிமரோடு யுத்தம் பண்ணினான். எப்ராயிமுக்கும் மனாசேக்கும் நடுவே குடியிருக்கிற கீலேயாத்தியரான நீங்கள் எப்ராயிமை விட்டு ஓடிப்போனவர்கள் என்று எப்ராயிமர் சொன்னபடியினால் கீலேயாத் மனுஷர் அவர்களை முறிய அடித்தார்கள். Verse 4. Then Jether gathered together all the men of Gilead, and fought with Ephraim, and the men of Gilead smote Ephraim, because they said, Ye Gileadites are fugitives of Ephraim among the Ephraimites, and among the Manassites. வசனம் 5. கீலேயாத்தியர் எப்ராயிமுக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயிமரிலே தப்பினவர்களில் யாராவது வந்து நான் அக்கரைக்கு போகட்டும் என்று சொல்லும்போது கீலேயாத் மனுஷர், நீ எப்ராயிமனா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்றால். Verse 5. And the Gileadites took the passages of Jordan before the Ephraimites. And it was so, that when those Ephraimites which were escaped said, Let me go over, that the men of Gilead said unto him, Art thou an Ephraimite? If he said, Nay. வசனம் 6. நீ ஷிப்போலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிப்போலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்ராயிமில் 40,000 பேர் விழுந்தார்கள். Verse 6. Then said they unto him, Say now Shibboleth. And he said Sibboleth, for he could not frame to pronounce it right. Then they took him, and slew him at the passages of Jordan. And there fell at that time of the Ephraimites 42,000. வசனம் 7. எப்தா இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு கீலேயாத்தியனான எப்தா மரித்து
கீலேயாத்திலுள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். Verse 7. And Jether judged Israel 6 years. Then died Jether the Gileadite, and was buried in one of the cities of Gilead. வசனம் 8. அவனுக்கு பின்பு பெத்லெகேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். Verse 8. And after him Ibzan of Bethlehem judged Israel. வசனம் 9. அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான். Verse 9. And he had 30 sons and 30 daughters, whom he sent abroad, and took in 30 daughters from abroad for his sons. And he judged Israel 7 years. வசனம் 10. பின்பு இப்சான் மரித்து பெத்லெகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். Verse 10. Then died Ibzan, and was buried at Bethlehem. வசனம் 11. அவனுக்கு பின்பு செப்புலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். Verse 11. And after him Elon, a Zebulunite, judged Israel, and he judged Israel 10 years. வசனம் 12. பின்பு செப்புலோனியனாகிய ஏலோன் மரித்து செப்புலோன் தேசமான ஆயலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். Verse 12. And Elon the Zebulunite died, and was buried in Ajalon in the country of Zebulun. வசனம் 13. அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். Verse 13. And after him Abdon the son of Hillel, a Pirathonite, judged Israel. வசனம் 14. அவனுக்கு 40 குமாரரும் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகளின் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 வருஷம் நியாயம் விசாரித்தான். Verse 14. And he had 40 sons and 30 nephews, that rode on 60 as colts. And he judged Israel 8 years. வசனம் 15. பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மரித்து எப்ராயிம் தேசத்தில் அமலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். Verse 15. And Abdon the son of Hillel the Pirathonite died, and was buried in Pirathon in the land of Ephraim, in the mount of the Amalkites. பைபிள் சவாலின் 74வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு தேவனுடைய இரக்கம் நமது தோல்விகளை விட பெரியது என்றும் நாம் அவரிடம் திரும்பும் போது அவரது கிருபை எப்போதும் நம்மை வரவேற்கிறது என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை உங்கள் இதயத்தை பலப்படுத்தி உங்கள் பாதையை தினமும் வழிநடத்தட்டும். இன்று எந்த பாடம் உங்கள் இதயத்தை அதிகமாக தொட்டது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 75வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 74 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God's mercy is greater than our failures and His grace welcomes us back whenever we return to Him. Let His word strengthen your heart and guide your path each day. Comment below what lesson from today's reading touched your heart the most. And join us again tomorrow for day 75. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.